டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிற எஸ்பெஷலி கவர்மெண்ட் டீச்சர்ஸ். இப்போ கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஜூலை மாதம் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க டிஆர்பி போர்ட்லேருந்து. அந்த டேட்டுக்கும் இப்போக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 40 டேஸ் இருக்கு. இந்த 40 டேஸ் இன்னும் நான் படிக்கல, நான் எதுவுமே இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அது. ஒரு 40 டேஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ்பெஷலி ஒரு 2, 3 சப்ஜெக்ட்ட கூட நம்ம வந்து ப்ரிப்பரேஷன வந்து தெளிவா பண்ணா கூட, நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த டெட் எக்ஸாம்ல 75 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தமிழ், இங்கிலீஷ். 2 சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணி, அதில நம்ம வந்து பார்த்தோன்னா, நம்மளுடைய மெஜாரிட்டி மார்க்க நம்ம எடுக்க ட்ரை பண்ணணும். அடிஷ்னலா எதனா ஒரு சப்ஜெக்ட்ட வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். அதில நீங்க வந்து மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இருந்தாங்கன்னா, மேத்ஸ் சூஸ் பண்ணலாம். பேப்பர் 1 இருந்தாலும் மேத்ஸ் சூஸ் பண்ணலாம். அதே மாரி பேப்பர் 2 இருந்தீங்க அப்படின்னா, சோசியல் சயன்ஸ நீங்க வந்து பிரிப்பரேஷன் குடுக்கலாம். இதுதான் பேசிக் டெட் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கான பேசிக் ஐடியாஸ். இப்போ நாம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டெட் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸஸ் லான்ச் பண்ணி நம்மளது வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ அந்த கிளாஸஸ நாம வந்து ஒரு ஆஃபர் பிரைஸா நம்ம வந்து பண்ண போறோம். ஆஃபர் பிரைஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, 50% ஆஃபர் பிரைஸ்ல நம்ம வந்து டெட் எக்ஸாம் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ரெக்கார்டட் கோர்சஸ நம்ம குடுக்க போறோம். பிளஸ் அடிஷனலா அதிலயே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டும் ஆட் ஆகி வரும். 2 விஷயம். வீடியோ கிளாஸஸும் இருக்கும். பிளஸ் டெஸ்ட்டும் இருக்கும். அதே மாரி நாங்க குடுக்குற வீடியோ கிளாஸஸ் உடைய ஸ்டடி நோட்ஸும் நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி அஃபிஷியல் ஆப்ல அவைலபிளா இருக்கும். இது மொத்தமே கம்ப்ளீட்டா 50% ஆஃபர்ல உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, 2000ல நீங்க இத வந்து பை பண்ணிக்கலாம். ஆக்சுவல் பிரைஸ் நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, 4000 போட்டு தான் நம்ம வந்து அந்த கிளாஸஸ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசென்ட் டேஸ் நம்மளுக்கு வந்து இப்போ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கிறதாலயும், லிமிட்டட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆஃபர நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பண்ணி குடுக்குறோம். இன்ட்ரஸ்டட் நான் டெட் எக்ஸாம்ல இந்த இருக்கிற இந்த ஒரு 40 டேஸ்லயே நான் வந்து எக்ஸாம் பிரிப்பரேஷன் பண்ணி பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நீங்க யாராச்சும் ஐடியா இருக்கு. நான் இன்னுமே பிரிப்பரேஷன பண்ணல. இல்ல நான் நல்லா ஓரளவுக்கு பிரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சின்ன கைடன்ஸ் இருந்தா கூட நான் பாஸ் பண்ணிடுவேன். ஏதோ வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுற மாரி இருக்கு. மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுமோ! அந்த மாரி இருக்கிற கேண்டிடேட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த ஆஃபர பக்காவா யூஸ் பண்ணி, இந்த டிஇடி எக்ஸாம் பேப்பர் 1ஓ இல்ல பேப்பர் 2ஓ நீங்க எந்த எக்ஸாம் பிரிப்பரேஷன் பண்றீங்களோ, அட் அன் டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, கிளியர் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரைட் டைமா இருக்கும். இதுல நம்மளுக்கு என்னென்ன விஷயம் இருக்கும் அப்டின்னா, இந்த டெட் பேப்பர் இந்த ஆஃபர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்ன அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு இருக்கும். எல்லா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது, அ எக்கச்சக்கமான வீடியோ அந்த மாரிலாம் நாங்க வந்து குடுக்குறதில்ல. ஓகேவா? டெட் எக்ஸாம் ரிலேட்டடா டெட் எக்ஸாம்க்கு பாஸ் பண்றதுக்கு எது தேவையோ, லிமிட்டட் கன்டென்ட்ஸ் தான் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி அதே மாரி மேத்ஸ், சயன்ஸ் இது மாரி வந்து பார்த்தோம்னா, எது வந்து நம்மளுக்கு வந்து டெட் எக்ஸாம் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்களோ, அந்தந்த கிளாஸஸ் வீடியோ மட்டும் கொஞ்சம் கன்டென்ட்டா நாங்க என்ன பண்றோம் அப்டின்னா, ரெடியூஸ் பண்ணி, பிரிஸ்கிரைப் பண்ணி தான் நாங்க குடுத்துட்டுருக்கோம். ஏன்னா, நம்ம வந்து ஒரு 40 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிளாஸஸ் எல்லாம் நம்ம வந்து லிசன் பண்ணி டைம் இருக்காது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு டெஸ்ட் கன்டென்ட்டும் இருக்கும். டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு மேலயும் அப்லோட் ஆயிட்டே வரும். அப்ப அந்த டெஸ்ட்ட வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஓப்பன் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அதில என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து குடுக்குறோமோ, அந்த கொஸ்டின்ஸ கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒண்ணு மனப்பாடம் பண்ணுவீங்களோ, இல்ல முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுவீங்களோ. நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி டெட் எக்ஸாம்ல டைரக்ட்டா வரதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கும். அதனால அந்த கொஸ்டின்ஸ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். இது உங்களுடைய அடிஷனல் அடுத்த பாயிண்ட். அடுத்தது அதுக்கான கீ ஆன்ஸரும் நானே குடுத்துட்டு இருப்பேன். ஏன்னா, நீங்க வந்து வெளியில போய் எதுவும் தேட வேண்டியது இருக்காது. என்னென்ன கொஸ்டின்ஸ் நாங்க குடுக்குறோமோ, அந்த கொஸ்டின்ஸோட கீ ஆன்ஸர் அதிலேயே இருக்கும்.
கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்மளது வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ். ஸோ ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்படின்றதால இதுக்கு வந்து நீங்களே ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் சொல்கிற டைம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்களே வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் நீங்கள் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய டைம் வந்து உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்றது. ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனை போடுங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 40 டேஸ் தான் இருக்குது அப்படின்றதால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 5 to 6 ஹவர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டடிக்கு நீங்கள் வந்து டைம் கொடுங்க. ஏன்னா ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு இருந்தால் பரவாயில்ல. நம்ம வந்து இப்போ ஷார்ட் டூரேஷனில் படிக்கிறதால ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 5 to 6 ஹவர்ஸ் டைம் கூட உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். இப்போ ஒரு 6 ஹவர்ஸ் அப்படின்னா மார்னிங்கில் ஒரு 3 ஹவர்ஸும் ஈவினிங்கில் ஒரு 3 ஹவர்ஸும் நீங்கள் ஸ்டடி டைமாக வச்சிங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த டெட் எக்ஸாமை ஈஸியாக ஒரு 75 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். 100% ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இப்போது நாம் கொடுக்குற கண்டென்ட்டு ப்ளஸ் நம்ம கொடுக்குற டெஸ்ட்டு அடிஷ்னலாக நாம் கொடுக்குற ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே டெட் எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஐடியா இருக்குது, ஓகே நான் இந்த கிளாஸில் நான் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யாருன்னா டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ இப்போது நம்ம என்னென்ன ப்ராசஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மெஸ்மரைஸ் அகாடமி அஃபிஷியல் ஆப்போடைய நேம். இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அப்படி இல்லைனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டால் கூட நானே உங்களுக்கு ஆப் லிங்க் அனுப்புகிறேன். ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனில் உங்கள் பேர், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஸோ இது மாதிரி வந்து ஒரு பேசிக்ஸாக ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு உங்களுடைய ஆப் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யார் ஃபீஸ் பேமெண்ட் வந்து இந்த பேமெண்ட்டை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்து லாகின் பண்ணுவோம். ஸோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற ப்ராசஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர். ஸோ இந்த மொபைல் நம்பரில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபீஸை வந்து பேமெண்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் அதுக்கு அடுத்தது உங்களுடைய சப்ஜெக்ட் டெட்டு பேப்பர் 1 இருந்தீங்கன்னா நான் டெட்டு பேப்பர் 1, இல்லைனா பேப்பர் 2 அப்படின்னா டெட்டு பேப்பர் 2, பேப்பர் 2ல் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டு, நீங்கள் என்ன மீடியமை சூஸ் பண்ணியிருக்கீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, இதை மட்டும் நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ண வேண்டாம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. மோர் உங்களுக்கு எதனா ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ அதை எதனா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தெளிவான ஒரு மெசேஜ் கொடுங்க. நாங்களே உங்களை வந்து திருப்பி வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ இந்த நம்பருக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய தெளிவான ஒரு மெசேஜ், ஸோ அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோடைய மெயில் ஐடி, ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நான் திருப்பி வந்து மெசேஜ் போடுறேன். நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு 75 மார்க் எடுக்கிறதுக்கு பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க இந்த டெட் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டெட் எக்ஸாம் இப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இன்னுமே நான் டெட் எக்ஸாம் நான் ஒன்றும் அப்ளை பண்ணலை அப்படின்றவங்க யாரும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ ஒன்லி ஃபார் இது வந்து இப்போ ஆல்ரெடி அப்ளை பண்ணி வர ஜூன் மாதம் எக்ஸாம் எழுத போகிறவங்க மட்டும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ரீசன், இந்த கோர்ஸ் அந்த ஜூலை மாதம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த கோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அவங்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. ஏன்னா நான் வந்து லாங் டேர்மாக நான் வந்து
இன்னும் நான் டெட் எக்ஸாமே அப்ளை பண்ணலை, நான் இதுக்கு மேலே தான் அப்ளை பண்ணி எழுத போகிறேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாமில் ஜாயின் பண்ண வேண்டாம். இது ஒன்லி ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ். இப்போ அப்ளை பண்ணி ஜூலை மாதம் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிளாஸஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஸ்பெஷல் டெட் எக்ஸாம், அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.